பார்க்கும்பொழுது பெரிய கோபுரம் ஒன்று தெரிஞ்சது. அது மேலேயே தான் இருக்கும் நினைக்கிறேன். அந்த படியில் ஏறி இதுக்குள்ளே போய் வணங்கிட்டு வந்துட்டேன். இப்படியே வந்து மற்றதுக்கு போய் பார்ப்போம். டூனி பேர்காலன் பக்கோடா. ஓஹோ, அதுக்கு பின்னால் தான் நான் பார்த்த இடம் இருக்கு. ஓஹோ, இது இப்படியே சுற்றி சுற்றி போகத்தான் வேணும். இன்னும் நிறைய இடம். அப்போ ஹைஸில் வந்தாலும் புறகும் இடங்கள் நாங்கள் பார்க்க இருக்குது. நல்ல வேளை வெயிலாக இருக்கண்டு இடையில் விட்டுட்டு போக பார்த்தேன். புறகில் வந்து பார்த்துட்டு போவோம். இதில் தடை பண்ணியிருக்காங்க. போகலாமா போகக்கூடாதா தெரியல. இது கீழே இறங்கு. நான் மேலேயும் போகணுமா? மேலே ஆக்கள் நிற்கிறேன். அதில் வந்து எட்டு போட்டு விட அப்போ கீழே போய்த்தான் போகும். இதுக்குள்ள கேன்டீன் இருக்குது. ஓகே, நல்ல நிழலாக இருக்குது, பசுமையாக இருக்குது. இதுதான் பாதை போல் நடக்கும். அதில் போவோம். நல்ல ஒரு வடிவான இடமா இருக்குது பார்க்குறதுக்கு. மேலே திரும்பவும் சொல்கிறேன், இந்த பினாங்கு பகுதிக்கு கட்டாயம் பாருங்க. மலேசியாவில் வரைக்குள்ள நிறைய விடயங்களை பார்க்கலாம். கோலாலம்பூரும் நல்ல இடம் தான், இல்லைன்னு சொல்லல. இந்த இடம் வந்து நல்ல இடம். இதில் நான் அந்த அவசரமாக பார்த்துட்டு போகிறதால வந்து அப்படியே பார்க்கலாம். இருக்குது நின்று ரசித்து பார்த்தா நல்லா இருக்கும் ஒவ்வொரு இடங்களே. கீழே பேப்பர் பார்க்கலாம். இதால் சுற்றி வரலாம். சரியான பக்கியாக இருக்கு. ஒரு பெரிய சிலை ஒன்று தெரிஞ்ச ரோட்டில் போய் அதைத்தான் பார்க்கணும். அது ஒரு பெரிய பனைமரம் உயரத்தில் இருந்தது. லிஃப்டில் வந்தாலும் இங்கே நிறைய படி மேலே ஏற வேண்டி இருக்கு. அப்போ அந்த லிஃப்டில் வந்தால் காண மட்டும் வண்டி இல்லை. நல்லா இருக்குது. 2 வழி பாதை இருக்குது. அதில் ஒரு பார்ப்போம். இல்லை, கோவில் இதெல்லாம் அவர்களுடைய வழிபாட்டு கோவில்கள். எல்லாம் சாம்பிராணி புகையெல்லாம் கொளுத்தி வச்சுருக்குன்னு. ஓஹோ, 8:30 5:30 வரைக்கும் போய் பார்க்கலாமா? ப்ளீஸ் டூ நாட் ஹேண்டில் ஆன் த ஸ்டெப். தேங்க்யூ. நல்ல பெரிய பெரிய சிலைகள் எல்லாம் இருக்கு. ஓகே, உள்ளே போய் பார்ப்போம். அதை தொட வேண்டாமன்றதுக்கு தான் பெரிய பெரிய சிலையெல்லாம் இருக்குது. அதில் ஒன்றுக்கும் ஒரு பேர் இருக்கும், எனக்கு தெரியல. பார்க்க உண்மையிலே வீர சூரன் மாதிரி தான் கிடக்க. பார்க்க பட பயங்கரமாக இருக்குது. இவர்கள் எல்லாம் காக்கும் தெய்வங்களோ தெரியல. உச்சிக்கு வந்துட்டோம். இதை பற்றி படித்து வந்தால் தான் தெரியும். நான் சும்மா போகிற போக்கில் போயிட்டுருக்கோம். இங்கே மேலே ஏறுகிற கோயிலாக வந்து கொண்டிருக்குது. புது புது தெய்வங்கள் எல்லாம் இருக்குது. நம்ம நாடு மாதிரி தான் கோயில் இருக்குது. இதில் என்ன தெரியுது வழியில்? இதுக்குள்ளே சுற்றி காட்டி கொண்டு தான் தெரிகிறது. இதுக்குள்ளே ஓகே, கோயிலுன்ற முன்பாதியை பார்க்க வந்துட்டேன். அதையும் பார்ப்போம். இதெல்லாம் வந்தேன்.
இது முன்பகுதி. ஓ, இது பிரமாண்டமாக இது வச்சுருக்காங்க எல்லாரையும் விட. இது அம்மாடி இப்படி ஒலிக்குது. இதில் இருந்தெல்லாம் வணங்கணும்னு நினைக்கிறேன். இதில் இருப்பவர்களுடைய பேர் எனக்கு தெரியல, நிறைய பேர் இருக்குன்னு. நம்முடைய ஆக்கள் தெரியும் காணையில் நான் பாட்டு பயங்கரமாக கிடக்கு, எல்லாம் வால் உடம்பு இருக்குன்னு. ஓ, பிரமாண்டமான இருக்கு. Håll till venstre. பேச நிப்பாட்டு. சரியான பெரிய உருவமாக இருக்குது எல்லாத்தையும் பார்க்க. இதில் என்னென்ன இருக்குதுன்றதை பேர்களை பார்த்து தெரியாதவர்கள் தெரிஞ்சு எனக்கும் சொல்லும். இங்கே வந்து தியானத்தில் ஈடுபடுறாரு. நாமளும் சாமியை கும்பிட்டுட்டு வழிபடுவோம்.